வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்றும் தகவல். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதிதாக 21 பொறுப்பாளர்களை நியமித்து புதிய நிர்வாக குழு பட்டியலை வெளியிட்டார் பாமக நிறுவனர் ராமதாஸ். பாமக தலைவர் அன்புமணியை நீக்கிவிட்டு புதிய நிர்வாக குழுவை அமைத்து அதிரடி உத்தரவு. பாமகவை 2 கட்சிகளாக பிளவுபடுத்த பாஜக முயற்சி. மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. எங்கெங்க கூட்டணி வைத்திருக்கிறதோ எல்லா கட்சிகளையும் அழித்து விடுகிறது அல்லது பிளந்து விடுகிறது. இப்போ பாமகவை 2 பாமகவாக்க முயற்சி செய்யுது. இதுதான் பாஜக. ஆகையால பாஜக கூட யார் கூட்டணி வச்சாலும் அவருடைய செயல் திட்டமே அந்த கட்சிகளை அழிக்க வேண்டும். இதுதான். தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் நடக்காது. தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படும் ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா பரபரப்பு கருத்து. ஜூலை 8ஆம் தேதி தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கை பணிக்கான பயிற்சி பட்டறை. ஐடி விங் நிர்வாகிகள் 2 பேரை தவிர வேறு யாரையும் அழைத்து வர வேண்டாம் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல். தமிழகத்தின் அனுமதியை பெறாமல் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையை கர்நாடக மாநில அரசால் கட்ட முடியாது. தமிழக அனுமதியை காங்கிரஸ் பெற்றுத்தந்தால் 5 நிமிடத்தில் பிரதமரின் அனுமதியை பெற்றுத்தர தயார் என்று மத்திய அமைச்சர் குமாரசாமி உறுதி. சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் இந்துஸ்தான் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 தொழிலாளர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு ஆலை போர்மேனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு. அஜாக்கிரதையாக செயல்பட்டு வெடி விபத்து ஏற்படுத்தியது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை. நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை 41.38 லட்சம் மாணவர்களும் 1 லட்சம் விரிவுரையாளர்களும் பயன். உயர்வுக்கு படி திட்டத்தின் வழியாக உயர்கல்வி நிறுவனங்களில் 77,752 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல். தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தையும் ஆரம்பகால வளர்ச்சியையும் கேள்விக்குறியாக்கும் இச்செயல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை கோடிட்டு காட்டுவதாகவும் காட்டம். சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. ஓடுபாதையிலேயே கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு.
தமிழக வாழ்வுரிமை கட்சியின் காரைக்கால் மாவட்ட செயலாளர் மணிமாறன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாமக காரைக்கால் மாவட்ட செயலாளர் உட்பட 3 பேர் சரண். பாமக நிர்வாகி தேவமணி உட்பட 3 பேரிடம் செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை. நாமக்கல் அருகே ரயில் முன் பாய்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் மனைவியுடன் தற்கொலை. தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. இடப்பிரச்சினை தொடர்பாக புகார் அளித்த தொழிலாளியை நள்ளிரவில் விசாரணைக்கு அழைத்த போலீசாரிடம் கடும் வாக்குவாதம். மற்றொரு சிவகங்கை சம்பவத்தை நடத்த முயற்சிக்கிறீர்களா என்று போலீசாரை அலறவிட்ட தொழிலாளி. இல்லையா தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இல்ல சொல்லுங்க நீங்க புரிஞ்சுக்கங்க. கம்ப்ளைண்ட் 1000 வாட்டி பண்ணியாச்சு. லேடிஸ் பேசு கை வலிக்கு கால் வலிக்கு இங்க பாருங்க அது சொல்லி இருக்காங்க. ஆதாரத்தோட இருக்கு. கேமரா லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க எப்பவுமே பக்கத்து வீட்டை எழுப்பி பேசல. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை நடைபெறவுள்ள குடமுழுக்கையொட்டி பணிகள் தீவிரம். அலங்காரத்திற்காக டன் கணக்கில் குவிக்கப்பட்டுள்ள பல வகை வண்ண மலர்கள் மற்றும் பழ வகைகள். கடையநல்லூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம். வாழை, தென்னை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் வேதனை. விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டு ரசித்தும் கடலில் குளித்தும் பொதுமக்கள் உற்சாகம். தூத்துக்குடி அருகே படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்ற 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல். தப்பி ஓடிய கடத்தல் கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 57,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என தகவல். விடுமுறை தினத்தையொட்டி குற்றால அருவிகளில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். சீராக கொட்டிய அருவி நீரில் குடும்பத்தினருடன் குதூகல குளியல் போட்ட பொதுமக்கள். விடுமுறை தினத்தையொட்டி நாகை மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள். விலையை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு விருப்பமான மீன்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். திருப்பத்தூர் அருகே மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு இந்துக்கள் பூக்குழி இறங்கி வழிபாடு. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து மத நல்லிணக்கத்தோடு கொண்டாடப்பட்ட வினோத திருவிழா. அமெரிக்க பார்ட்டி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க். மக்களுக்கு மீண்டும் சுதந்திரம் வழங்கவே கட்சி தொடங்கியிருப்பதாக விளக்கம். எட்ஜ்பாஸ்டன் டெஸ்டில் 430 ரன்கள் குவித்த கேப்டன் சுப்மன் கில்லுக்கு முன்னாள் கேப்டன் விராட் கோலி வாழ்த்து. எல்லா பாராட்டுகளுக்கும் நீ தகுதியானவன், ஸ்டார் பாய் என்று சமூக வலைதளத்தில் பதிவு.